ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர், பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நியூயார்க்கில் மம்தானி மாதிரி ஒரு சோசியலிச சிந்தனை உடையவர், இந்தியா வம்சாவளி முஸ்லீம் ஒருவர் வெற்றி பெற்றிருப்பதை எப்படி பார்க்கறது? இவர் தான் அடுத்த அதிபராக கூட வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம். அவர் பாதி முஸ்லீம். அவங்க அம்மா மீரா நாயர் மலையாளிலாம் இல்லை, நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க. அப்பா நெய்யர், அப்படி NEYERங்கிற பேரை NAIRன்னு மாற்றிக்கிட்டாரு. அவர் ஒரு பஞ்சாபி ஹிந்து, கத்ரி ஹிந்து. ரைட்டா? அம்மா ஒரு கத்ரி ஹிந்து. அவர் உகாண்டன் இந்தியன் முஸ்லீம். இந்தியாவிலேருந்து உகாண்டாவுக்கு போய் உகாண்டாலேருந்து அமெரிக்காவுக்கு போன ஒரு முஸ்லீம் ப்ரொஃபஸர். அவர் நான் ப்ராக்டிசிங் முஸ்லீம்னு சொல்கிறார். இல்லை, அவர் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனவர், பிறப்பால முஸ்லீம் கிடையாது. பிறப்பால முஸ்லீம் இல்லை, அதான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இந்துன்னு சொல்கிறீங்க. அம்மா ஹிந்து, அப்பா முஸ்லீம். ஓகே ஓகே. அப்பா முஸ்லீம், அம்மா ஹிந்து. ஆனால் பின்பற்றுவது இஸ்லாம் தான். இஸ்லாம்னு அவர் சொல்கிறார். பட் அவர் மாடர்ன் முஸ்லீமாக தான் இருக்கிறார். ஃபண்டமெண்டலிஸ்ட் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவில் டாப் 1% தான் எல்லாம் போகுது. அமெரிக்காலேயும் ஏழைகள் இருக்காங்க, நியூயார்க்லேயும் ஏழை. நியூயார்க் தான் உலகத்திலே இருக்கிற பணக்கார ஊர், அங்கேயும் ஏழைகள் இருக்காங்க. நம்ம ஊர் சொன்ன மாதிரி பஸ்ஸு ஃப்ரீயாக தரேன், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் மார்ஜினே இல்லாமல் கடையை போடுறேன், எது சூப்பர் மார்க்கெட் போடுறேன், பஸ்ஸில் கட்டணம் இல்லாமல் பஸ்ஸு விட்டுறேன், நான் ஏழைங்களுக்கு வீடு தரேன், அது மாதிரி சொல்லி தான் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கிறார். இது நம்ம ஊரில் எல்லா கட்சியும் சொல்கிறத தான் அமெரிக்காவில் அவர் சொல்லி ஜெயிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணம் அமெரிக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கீம் மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. அதே தான் இலவசங்கள். இங்கே இலவசங்களை ஃபுல்லாக சங்கிகள் விமர்சிக்கிறாங்க, ஆனால் அமெரிக்காலே இலவசங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பெண்களுக்கு மட்டும் இல்லை, அவர் எல்லாருக்குமே பஸ்ஸு ஃப்ரீன்ட்டார். ஆண்கள் உட்பட. ஸோ அது இங்கே தமிழ்நாட்டு ஸ்கீமை அப்படியே ஜெராக்ஸ் அடிச்சு தான் அங்கே போட்டிருக்காரு. இங்கேருந்து பார்த்து பண்ணியிருப்பாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. போயிருக்கலாம். இன்றைக்கி இன்டர்நெட் யுகத்தில் தமிழ்நாட்டிலே சென்னை மாகாணம், ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஊப்பிக்கா போகிறான், இங்கே தானே வர்றான். பட் இதில் என்ன, இங்கே இப்போ கர்நாடகாலேயும் தமிழ்நாட்டிலையும் என்ன சொன்னோமோ அதை சொல்லி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அது வரைக்கும் நம்மளுக்கு நிச்சயமாக தெரியுது. இல்லை, மம்தானினுடைய வெற்றி அமெரிக்காவினுடைய அரசியல் முகத்தை மாற்றுமா? வாய்ப்புகள் இருக்குது. சரி, அமெரிக்காலேயே டெமோக்ராட் கட்சியிலேயே 2-3 இவர் சோஷலிஸ்ட் டெமோக்ராட், மீதி இவங்கள்லாம் ஜெயித்தவங்க மாட்ரேட் டெமோக்ராட்டு. ஓகே ஓகே. இப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, கெனடியோட பேரை எலெக்ஷன் நிற்க போகிறேங்கிறாரு. கெனடியோவில் ஜான் அமெரிக்காவில் இருந்த கெனடி பிரசிடென்ட்டு, அவரோட பொன் வயத்து பையன் எலெக்ஷன் நிற்க போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு நியூயார்க். அதே இதில் மேயர் எங்கே மம்தானிங்கிறவர் இவரோட எங்கே ஜெயிச்சாரோ அதே நியூயார்க்கில் தான் இவர் நிற்க போகிறாரு. இல்லை, யாருக்கு? அதே பார்ட்டி தானே, ஜான் எஃப் கெனடி. சார், இந்த பார்ட்டி டெமோக்ராட் பார்ட்டி தான். குடும்பமே டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஒரே ஆளு தான் கட்சி மாதிரி இப்போ ட்ரம்ப்போட இருக்காரு. அவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் சேரல. ஓகே, அவர் ட்ரம்ப்போட இருக்கார் இப்போ. ஓகே, கெனடி வம்சாவழியில் வந்தவர் ஒருத்தர். அவர் இவருக்கு போட்டி அவர் உருவாக்குறாங்க. அவர் ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கார். இவர் திரும்பி அவங்க தாத்தா பார்ட்டிலேயே நிற்கிறார். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரியான விஷயமா போகுதுங்கிறீங்க. இல்லை, இப்போ அங்கே அந்த ஜனநாயக கட்சி டெமோக்ராட் கட்சியிலேயே இப்போ உங்கள் காங்கிரஸில் சோசியலிஸ்ட் காங்கிரஸ் மாதிரி ஒரு காலத்தில் இருந்ததுல, அந்த மாதிரியான பிரிவுகள் காங்கிரஸில் சோசியலிஸ்ட் காங்கிரஸ் இருக்குது, மற்ற காங்கிரஸும் இருக்குது, கேபிட்டலிஸ்ட் காங்கிரஸ் இருக்கா? இருக்குது, எல்லா கட்சியிலையும் இருக்குது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இல்லைன்னா ஏன் 10,000 ரூபா கொடுக்குறோம்? எலெக்ஷன் ஜெயிக்கிறச்ச எல்லாருமே சோசியலிஸ்ட்டாக மாறிட வேண்டியதான். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் ஏழைகள் தான் ஓட்டு போட போகிறாங்க. அண்டு மோதியின் ஆட்சியில் டாப் 1%க்கு தான் எல்லாம் போயிருக்கே தவிர ஏழைகளுக்கு ஒன்றும் போல், அதை நம்ம பேசியிருக்கோம். ட்ரம்ப்போட ஆட்சியிலையும் பணக்காரனாங்கிறது தான் இந்த மம்தானி எலெக்ஷன் ஜெயித்தது உங்களுக்கு காட்டுது. அண்டு ஒரு சீட்டு கூட ரிப்பப்ளிகன் ஜெயிக்கலை, 10க்கு 10 டெமோக்ராட்டு தான் ஜெயிச்சிருக்கிறான். 2வதாக சுயேட்சையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், 10க்கு 10 ஜெயிச்சிருக்கிறாங்க. 2026 இதே தான் நடக்கும். ஓ, அப்படியா? இவர் ட்ரம்ப் கட்சி ஜெயிக்காது?
ட்ரம்ப் கட்சி தோல்வி அடையும் தான் நான் நினைக்கிறேன். அதனால் காங்கிரஸ் அவர் கையை விட்டு போயிடும். ஓகே ஓகே ஓகே. அதனால ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அடி உண்டு மம்தானி. டெஃபினட்டாக உண்டு. அப்போ இல்லை, நான் அதான் கேட்குறேன், மம்தானியுடைய வெற்றிலாம் அங்கே ஒரு சோசலிசம், கம்யூனிசம், ப்ரோ முஸ்லீம் கான்செப்ட் இது எல்லாமே அமெரிக்காவில் வர கம்யூனிசம் வரதுக்கு அமெரிக்காவில் மம்தானி சொல்கிறது கம்யூனிசம் கிடையாது, ஒரு சோசலிச பார்வை. சோசியலிச பார்வை. டாக்ஸ் போட்டு நீங்கள் ஏழைங்களுக்கு கொடுங்கன்னு. கம்யூனிஸ்ட் கார்பரேட் வந்து பறிச்சு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன், அது டாக்ஸ் மூலமாக தானே பறிக்கிறார். டாக்ஸ் மூலமாக பறித்து கொடுப்பேங்கிறாரு. அவன் என்ன பண்ணுவான், அங்கேயிருந்து பொட்டியை மூடிட்டு பக்கத்து ஊருக்கு போயிடுவான். கம்யூனிஸ்ட்டுங்கிறது நான் சீஸ் பண்ணி கொடுப்பேங்கிறது, நான் நேஷ்னலைஸ் பண்ணிவிடுவேன், பொது உடைமை ஆக்கிடுவேன். பொது உடைமை ஆக்கிற பவர்லாம் யாருக்குமே கிடையாது அமெரிக்காவில். இல்லை, இவருடைய இந்த பிரச்சாரம் தானே அவர் அவ்வளோ பெரிய வெற்றியாக்க வச்சிருக்கு. அவர் ஏழைங்களுக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு தர, வீடு ஹவுசிங் கொடுக்குறேன், உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் மார்ஜின் இல்லாமல் போடுறேன், இதெல்லாம் சொன்னது தான் மம்தானிக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. இல்லை, அமெரிக்காவினுடைய தாட் ப்ராசஸே ஒரு கேபிட்டலிஸ்ட்லேருந்து ஒரு சோசியலிஸ்ட் கான்செப்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. எப்போதுமே டெமோக்ராட்டிக்கில் ஒரு விங் இருந்தது. பெர்னி சாண்டர்ஸு, இந்த அலெக்சா குட்ரிஜான்னு ஒரு லேடி, கமலா ஹாரிஸு, இதெல்லாம் சோஷியலிஸ்ட் விங் ஆஃப் தி ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஒரு விங் வந்து என்றைக்குமே சோஷியலிஸ்டாக இருந்தவங்க. அதான் டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் ஏற்கனவே இருக்கிற ஒரு மரபு தான். அதன் தொடர்ச்சி பெர்னி சாண்டர்ஸ் இருந்தார், 10 வருஷமாக இருக்கார். இப்போ ஒபாமா போன்றவர்கள் வந்து அதிபரான போது கூட இவ்வளவு மக்கள் வியப்பாக பார்க்கல. ஆனால் மம்தானி வியப்பு பார்த்தாங்க, நம்மளுக்கு ஒரு 10 வருஷம் ஆனதுனால மறந்து போயிட்டோம். இல்லை, மம்தானியை வந்து கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுறாங்க, இங்கே உள்ள லெஃப்ட் பீப்புள் கொண்டாடுறாங்க, ஒரு மாதிரி பிஜேபி எதிர்ப்பாளர்கள் கொண்டாடுறாங்க. பிஜேபி எதிர்ப்பாளர்கள் கொண்டுவாங்க. கம்யூனிஸ்ட் யாராவது ஒருத்தருக்குப்படி கொஞ்சம் சாயலில் இருந்தாங்கனாலே கொண்டாட வேண்டிதான். இல்லாட்டா கம்யூனிசம் வந்து ஒரு இந்தியாவில் புலி இருக்கிற மாதிரி என்டேஞ்சர்ட் கட்சி, ஒரு சித்தாந்தமே அது ஒரு என்டேஞ்சர்ட் சித்தாந்தம். சைனாக்காரனே கம்யூனிசம் விட்டுட்டு கேபிட்டலிசமுக்கு வந்துட்டான். வியட்நாம்லேயும் கம்யூனிசம் விட்டு பேர் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, பண்ணுற வேலையெல்லாம் கேபிட்டலிசம் தான். இல்லை, சீனா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னு அவங்களே ஏற்றுக்கலையா? ரஷ்யாவும் அப்படி போச்சு, சீனாவும் அப்படி இருக்கிற மாதிரி. அது மாதிரி நம்மளை யாராவது சொல்லுங்கள், இங்கே இருக்கிறவங்க பேசப்பட்டாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது உலகத்தில். வெனிசுலா இருக்குது, வெனிசுலாவில் இப்போ பொலிவியா. சரி, அப்போ இந்த இருங்க சார், இன்னும் இன்னைக்கு வரையும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அவன் பேசிகிட்டு இருப்பான் சார். ஃபிடல் காஸ்ட்ரோ ஒன்றுன்னா நான் சொல்கிறேன். வெனிசுலா வந்து இன்றைக்கும் கச்சா எண்ணெயை வாங்கி விற்று தான் சம்பாதிச்சுன்னு இருக்கிறானே தவிர எல்லாத்தையும் பொது உடைமையெல்லாம் ஆக்கலை. ரைட்டுங்களா? டீப் லெஃப்ட்டுன்னு வேணால் சொல்லுங்கள். எஸ், கியூபாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பவரில் இருக்குது. பொலிவியாவில் மாறி மாறி வரும். எலெக்ஷன் நடக்கிறச்ச ஒரு லெஃப்ட்டும் வரும், ஒரு ரைட்டும் வரும். கம்யூனிஸ்ட் பார்ட்டினா வேறு பார்ட்டியே இருக்கக்கூடாது, ஒரு கட்சி ஆட்சி. கம்யூனிசம்னா டெமோக்ரஸி கிடையாது. வெனிசுலாவில் 2 கட்சி இருக்குது. ஒரு கட்சி சாவேஸோட மொரேடோ கட்சி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கே தவிர 2 கட்சி இருக்குது. பொலிவியாவில் 2 கட்சி இருக்குது. சைனாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒரு கட்சி இருந்தாலும் சித்தாந்தம் ஃபுல்லாக கேபிட்டலிசம். வியட்நாமில் ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சித்தாந்தம் கேபிட்டலிசம். ஸோ இந்த கம்யூனிசம்ங்கிறது வந்து ஒரு தோல்வியான கான்செப்ட். ஆனால் அந்த நாடுகள் தானே, நாட்டில் ஒரு போர் நடக்குது, பிரச்சனை நடக்குது, நர்ஸு, டாக்டரு, கல்வி இலவசமாக கொடுக்குறது எல்லாமே எல்லா ஊர்லேயும் தான் கல்வி. கியூபா எல்லாத்துலேயும் அவங்க தானே பண்ணுறாங்க. கியூபா வந்து நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். கியூபாவுக்கு நர்ஸ் எங்கே போகிறாங்க? வெனிசுலாவுக்கு தான் போகிறாங்க. வலாம் ஃபுல்லாக நீங்கள் நர்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா நர்ஸ் தான் போகிறாங்க. தமிழ்நாட்டில் அமெரிக்காலேயே ஒரு பிரச்சனை வந்தப்போ போனாங்க. தமிழ்நாட்டும் கேரளாவுங்கலேருந்து தான் போனாங்களே தவிர எந்த ஊர்லேயும் வந்து நம்ம வெளியில். அப்போ நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ பாலும் தேனும் ஓடுதுன்னா கியூபாவில் ஏன் போட்டில் ஏறி போய் சுட போகிறான்? அமெரிக்கா தானே அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. டார்ச்சரே பண்ணலையே. போட்லேருந்து கியூபாவுக்கு போய் அவன் ஊருக்கு வந்தால் தானே டார்ச்சர் பண்ணுறான். போட்லேருந்து ஏன் ஓட பார்க்கணும்? சைனா விட்டு ஏன் ஓடி வராங்க மக்கள்? நீங்கள் தொடர்ந்து விட்டீங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து யார் வேணால் வெளில போகலாம், யார் வேணால் உள்ளே போகலாம். ஆமாம், சைனாவில் அப்படி பண்ண முடியாது. பாஸ்போர்ட்டே கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ அப்படி ஒரு முகம் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆமாம், இருக்க தான் செய்யும். ஆனால் கல்வி, சுகாதாரம், மருத்துவம் இலவசமாக இருக்குங்கிறாங்களே. இந்தியாவிலேருந்து தான் தமிழ்நாட்டிலேருந்து தான் கல்வி
எந்த அமெரிக்காவில் ஃபுல்லாக கல்வி ஃப்ரீ, இங்கிலாந்து, யூரோப்பு எல்லா ஊர்லேயும் சார் ஒரு நாடு ஒரு அளவுக்கு மேலே வந்துருச்சுன்னா கல்வி ஃப்ரீ தான். தமிழ்நாட்டில் கல்வி ஃப்ரீ தானே, டெக்ஸ்ட் புக்கும் சேர்த்து கொடுக்குறாங்கல்ல, பெண் குழந்தைங்களுக்கு காசும் கொடுக்குறாங்கல்ல தமிழ்நாட்டில், காலேஜுக்கு போகிறதுக்கு டெக்ஸ்ட் புக்கும் ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜை விடுங்க, ப்ரைவேட் காலேஜ்லேயே வந்து நம்ம இவன் மாத்திரம் ஃபவுண்டேஷனு, சூர்யா ஒன்று நடத்துகிறாரு, அது அகரம் மாத்திரம் 2000 ஸ்டூடெண்ட்டை ஃப்ரீயாக தானே படிக்க வைக்கிறாங்க. ஸோ ஆனால் கல்விங்கிறது தமிழ்நாட்டிலையும் ஃப்ரீ தான். இது கம்யூனிஸ்ட் நாட்டில் மட்டும் ஃப்ரீன்னு சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு நம்ம ஊர்லலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் தான் மருத்துவம் ஃப்ரீ. அமெரிக்காவோட ஒப்பிடும்போது அங்கே வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாட்டில் பீப்புள் இல்லை, அதெல்லாம் ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லி. அப்போ ஏன் சார் ஓடுறான்? பீப்புள் ஃப்ரெண்ட்லினா ஏன் ஊரை விட்டு ஓடுறான்? அமெரிக்கா விட்டு யாராவது ஓடி வராங்களா? ஓடி வரல. அமெரிக்காக்குள்ளே வரட்டுறானே நிறைய பேர், அதை உள்ளே வர வேண்டாங்கிறான் அவன். இன்னைக்கு கார்த்தால போய் விசா கூட்டத்தை பாரு, ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாட்டுக்கு அது மாதிரி கூட்டம் நின்று பார்த்துருக்கியா நீ? ஸோ இந்த கம்யூனிஸ்ட்டை விட்டுருங்க, அது தோற்று போன சித்தாந்தம். எது அந்த சித்தாந்தம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் சரியா பண்ணலங்கிற மாதிரி. அப்படி இல்லை, நடைமுறைக்கு வரல. பல பேர் ட்ரை பண்ணிட்டாங்கல்ல, சோவியத் யூனியனில் ட்ரை பண்ணிட்டான், சைனாவில் ட்ரை பண்ணிட்டான், வியட்நாமில் ட்ரை பண்ணிட்டான், கியூபாவில் ட்ரை பண்ணிட்டான். அது ஒத்து வராது. அது எப்படி ஒரு கட்சியை ஒத்துப்பான் மக்கள்? எனக்கு இன்றைக்கி இந்த கட்சி பிடிக்கலன்னா இன்றைக்கி காங்கிரஸ் பிடிக்கல. 75 வருஷம் காங்கிரஸ் இருந்து 2014 நாங்கள் தோற்ற எலெக்ஷன் தானே, 2019 நாங்கள் தோற்ற எலெக்ஷன் தான், 2024 தான் நாங்கள் அப்போசிஷனுக்கு வந்தோம். ஸோ ஒரு கட்சியை பிடிக்காமல் போகலாம், அதுக்கு மக்களுக்கு ஒரு ஜனநாயக உரிமை உண்டு இல்லை. அந்த கம்யூனிசமில் அந்த ஜனநாயகங்கிற உரிமையே இல்லைன்னு தானே அவங்க பேசுகிறாங்க. இந்த ஊரில் ஜனநாயகம் பேசுகிற கம்யூனிஸ்ட்டு சைனாவில் ஜனநாயகம் பேசுவாங்களா? இல்லை, அவங்க ஜனநாயக தத்துவம் இல்லை, கம்யூனிசம்ங்கிறது அது எல்லாருக்கும். அது அடிமை தத்துவம் தானே. ஒரு முதலாளி கீழே இருக்கிறவங்களும் வேலை அடிமைன்னு தானே அர்த்தம். இல்லை, அந்த தத்துவத்துக்கு எதிராக சமத்துவம் எங்கே சமத்துவம்? சிஜிபிங் மட்டும்தானே கடவுள் மாதிரி ஃபோட்டோ எடுத்து இப்படி மணியாட்டிட்டு இருக்கேன். சீனா நான் என் ஊர் சீனா சரி, சோவியத் யூனியன் சொல்லு, இல்லை ஃபிடல் காஸ்ட்ரோக்கு தானே அடிக்கிற மணி. என்ன தெரியாதவனுங்களாம் மணி அடிக்கிறியா? நான் இங்கே வந்து பெருமாளுக்கு மணி அடிக்கிறேன், நான் வந்து முருகனுக்கு எம்பெருமான் அடிக்கிறேன். நீங்கள் அந்த ஃபோட்டோக்கு லெனினை போட்டு மணி அடிக்கிறீங்க, என்ன வித்தியாசம்? நான் பெருமாளுக்கு மணி அடிக்கிறேன், நான் முருகனுக்கு மணி அடிக்கிறேன், நீங்கள் லெனினுக்கும் மார்க்ஸுக்கும் மணி அடிக்கிறீங்க, என்ன வித்தியாசம்? அப்படி இல்லை, மன்னராட்சி அகற்றிட்டுலாம் என்ன மன்னராட்சி? அப்போ புது மன்னராக்கிட்டீங்கல்ல. மன்னராட்சினா லெனின் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது இல்லை, மார்க்ஸ் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது இல்லை, பூட்டின் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது இல்லை. நீங்கள் பூட்டின் நடத்துகிற சர்வாதிகாரம் தானே. புதின் பண்றது சர்வாதிகாரம் தான். அப்ப கம்யூனிஸ்ட்ல சர்வாதிகாரம் பண்ணாத ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் இல்ல. 90களுக்கு அப்புறம் ரஷ்யா வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருங்க, ஸ்டாலின் பண்ணது என்னது? ஸ்டாலினுக்கு அடி மேக்சிமம் கொலை நடந்தது ஸ்டாலினுக்கு அடியில். நான் வேணா ஒரு புக்கு தரேன், எடுத்து படி. மன்னராட்சிக்கு எதிராக நடந்தது அப்ப. அதை வந்து நீங்க சார், ஸ்டாலின் தானே மேக்சிமம் கொலை பண்ணாரு. மன்னராட்சி ரஷ்யன் ராஜாவோட ஸ்டாலின் காலத்தில் தானே மேக்சிமம் சாவு நடந்தது. அது எல்லாருக்கும் ரெக்கார்டு. இன்றைக்கி ரெக்கார்டே இருக்குது, நீங்கள் அதை டினை பண்ண முடியாது. இந்த சோவியத் ஸ்டோரின்னு படமே எடுத்து போட்டாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து அட்ராசிட்டி நடந்தது ஸ்டாலினுக்கு அடியில், மாவுக்கு அடியில். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ஜாருங்கிற ரஷ்யனை தூக்கிட்டு லெனின்னு ஸ்டாலின்னு ரெண்டு எப்படி சமப்படுத்த முடியும்? ரெண்டும் ஒன்று தானே. மக்களுக்கான புரட்சியை உண்டு. எங்க புரட்சி? அது ஒரு புரட்சி. அப்போ புரட்சி எடுத்து ஓடி போய் ஏன் ஓடி? சார், நீங்கள் நிஜமாவே புரட்சி பண்ணீங்கன்னா சோலா வாட்டல் பின்னாடி இருந்த ரஷ்யன் கான்சுலேட் பின்னாடி தான் கூட்டம் இருந்திருக்கணும். கூட்டம் எங்கே இருக்குது? நீங்கள் புரட்சி பண்ணி மக்கள் நல்லா இருக்காங்கன்னா மக்கள் ரஷ்யா போவானா அமெரிக்கா போவானா? சைனா போவானா இன்னும் அமெரிக்கா போவானா? மக்கள் கேபிட்டலிஸ்ட் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது சார். அங்கே போனால் பிழைக்கும், உனக்கு சம்பளம் வரும், வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்கும். சைனாவில் சம்பளம் கூட கேட்க முடியாது.
அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு ஒர்க்கர் அடிமையாக இருக்கணும். இல்லை, சீனா ரஷ்யாவில் கோர்பச்சேவ் காலத்துக்கு பிறகு அது அந்த சோசியலிசங்களே சரி சார், அதுக்கு முன்னாடியே பல பேர் செத்துட்டாங்கல்ல. த கிரேட் ஃபேமின் ஆஃப் யுக்ரைன். சைனாவில் வந்து குருவியை அடித்து பண்ண தாராறு கதையே இருக்குது, நீங்கள் எடுத்து படிங்க. தமிழ்நாட்டில் அதை படிக்கிறது, தமிழ்நாட்டில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் போடுற மார்க்ஸை படிச்சுட்டு நம்ம பேசக்கூடாது. என்ன நடந்தது ஸ்டாலினில் அந்த காலத்தில் 60களில் 50களில் ஒரு நல்ல கான்செப்டாக இருந்திருக்கலாம். 1950களில் ஒரு கான்செப்டாக இருந்திருக்கலாம். ஸ்டாலினுக்கு அடியில் என்ன நடந்தது, மாவுக்கு அடியில் என்ன நடந்தது, காஸ்ட்ரோக்கு அடியில் என்ன நடந்ததுங்கிற உண்மையை நம்ம பேசணும். அதனால இல்லை, அவங்க அடக்குனாங்கிறீங்க, மக்களையா மன்னர்களையா? மக்களை தான் அடிக்கணும். மகனை ஒரே நாளில் சுட்டுட்டிய இருக்கிற மன்னனெல்லாம் சுட்டு கொண்டுட்டோம்ல. 1917 நீங்கள் மக்களை சுட்டு எல்லாரையும் ஜாரெல்லாம் சுட்டு கொண்டாச்சே, அப்புறம் யாரை அடக்கினீங்க? ஸோ அப்படி ஒரு விஷயத்தோட பார்க்குறேன். மம்தானியை வந்து நீங்கள் அந்த கான்செப்டில் பார்க்கல. மம்தானி வந்து ஒரு நேரு மாதிரி ஒரு சோஷலிஸ்ட். நேருவோட கான்செப்ட் எடுத்துக்கிறீங்க. அவரே நேரு பற்றி தானே இப்போ பேசினாரு. மம்தானி எடுத்தோன்னே நேரு கேபிட்டலிஸ்ட் இல்ல, நேரு கேபிட்டலிஸ்ட், நேரு சோஷலிஸ்ட். இல்ல 90ஸ்க்கு அப்புறம் அந்த மன்மோகன் சிங்க்கும் நேருக்கு வித்தியாசம் கிடையாது. நேருவே ஒரு மன்மோகன் சிங்கே என்ன சொல்றாரு, என்கிட்ட சொன்னதே நான் மன்மோகன் சிங் சொல்றேன். எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சேன்னா நான் வந்து சோஷலிஸ்ட். எல்லாருக்கும் மெடிசன் கிடைக்கணும் ஃப்ரீயான்னு நினைச்சேன்னா நான் சோஷலிஸ்ட். எல்லா குழந்தைங்களும் காலேஜுக்கு போகணும்னு நான் நினைச்சா நான் சோஷலிஸ்ட். ரைட்டா? சர்க்காரே எல்லாம் பண்ணணும்னு நினைச்சா நான் கேபிட்டலிஸ்ட். சர்க்கார் பண்ணாதானே அது சரியா இருக்கும். மறு பிஎஸ்என்னால் எல்லாருக்கும் ஃபோன் கொடுக்க முடிஞ்சுதா? முடியலல்ல. மன்மோகன் சிங் முன்னாடி 5 வருஷம் வெயிட் பண்ணாதானே சார் ஃபோனு. இன்னைக்கு நினச்சா ஃபோனை வாங்குறீங்கல்ல. கடைசியில் அதானிட்டையும் அம்பானிட்டையும் போய் மாட்டேன். அது வந்து நீங்கள் தப்பான ஆளை வந்து ரிலிஜனில் போட்டிருக்கீங்க. இன்னைக்கு விட்டா டாட்டா வருவான் திரும்பி. பட் அந்த ஃபோனே வேஸ்ட் ஆகிடுச்சுல. வாட்ஸ்அப் மூலமாக பேசிடுறீங்களா? ஃபோன் பில் கட்டுறீங்களா இல்லை வாட்ஸ்அப் மூலமாக பேசுகிறீங்களா? நீங்கள் எது மூலமாக பேசுகிறோம்? வாட்ஸ்அப் பேசுகிறோம். வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் தானே பேசுகிறீங்க. சர்க்கார் அதை கேட்குறதுன்னு சந்தேகப்பட்டா டெலிகிராஃபில் தானே பேசுகிறீங்க, இல்லை சிக்னலில் தானே பேசுகிறீங்க. இன்றைக்கி மன்மோகன் சிங்கோட சாஃப்ட்வேரில் என்ன இவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்குமா சார்? இந்த காலத்தில் நான் இருந்திருக்கேன், நீங்கள் இருந்தது கிடையாது. 80களில் நானும் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த பையன். எங்களுக்கே 1 வருஷம் அவங்க ஒரு ஃபோன் கனெக்ஷன் வாங்கிறதுக்கு. ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கணும்னு அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ கல்யாணத்தும் போது நீ கேஸ் புக் பண்ணால் தான் உன் பையன் கல்யாணத்தில் கேஸ் சிலிண்டர் வரும். இன்றைக்கி நினச்சா நீங்கள் போய் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு வரலாம். அது 1000 ரூபாய்க்கு நீங்கள் தப்பாக ஓட்டு போட்ட ஆள் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறான், அது வேறு விஷயம். 400 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு, அது வேறு விஷயத்தை நம்ம அப்புறம் பேசலாம். பட் இன்றைக்கி ஷார்ட்டேஜுங்கிறதே கிடையாதே சார். இவ்வளோ கல்வி தந்தை என்ன வேணால் நீங்கள் பேசுங்க, ஆனால் இவ்வளோ காலேஜ் இருக்கிறதுனால தானே எல்லாராலையும் காலேஜுக்கு போக முடியுது. கவர்மெண்ட்டே எல்லா காலேஜும் திறக்க முடியும்னா எல்லாரும் காலேஜுக்கு போக முடியுமா? நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இல்லை, இப்போ மன்மோகன் சிங்கிட்ட பணம் வந்ததுனால தானே இப்போ ரைட் டு எஜுகேஷன் கொடுத்தாரு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான். அதுதான் மம்தானி. நீங்கள் மம்தானியும் கம்யூனிஸ்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த இப்போ வந்து டாட்டாட்ட காசு வந்தது, அவன்கிட்ட டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் போட்டு அதுலேருந்து வந்த கொடுத்தது தான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதுதான் சோஷலிசம். அந்த டாட்டாவில் டேக்ஸ் போட்டதை கொடுத்து ரைட் டு லேர்னிங் கொடுத்த, ரைட் டு எஜுகேஷன் கொடுக்குறேன் பாருங்கள், அது சோஷலிசம். வட்டி இதெல்லாம் மாற்றிட்டாங்க. இன்றைக்கி வந்து மயிலாப்பூர்லேயும் இருக்கிறவங்க, நங்கநல்லூரில் இருக்கிறவங்க ஆட்சிக்கு வந்து மாற்றிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு வட்டியே இல்லாமல் எஜுகேஷன் லோன் கொடுத்தா பாருங்கள், அது சோஷலிசம். ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஃபீஸை ரைட் ஆஃப் பண்ணாங்க பாருங்கள், அது சோஷலிசம். அது எப்படி வந்ததுன்னா, ஒரு கேபிட்டலிஸ்ட் பணம் சம்பாதிச்சா தானே நான் டேக்ஸ் போட்டு கொடுக்க. கவர்மெண்ட்டால் முடியாது. கவர்மெண்ட்டாக எங்கேருந்து பணம் வரும்ப்பா? நான் கவர்மெண்ட் நோட்டு பயங்கரமாக அடித்தா அந்த பணத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ பணக்காரன் சம்பாதிச்சதேன்னு வரி போட்டு 40% வரி சார். 1 ரூபா நீங்கள் சம்பாதிச்சா 40 பைசா டேக்ஸ் கட்டணும். அதை இன்னைக்கு 25 பைசா ஆக்கினது நீங்கள் போட்ட ஆட்சி. ஒரு சோஷியலிசமுக்கும் கம்யூனிசமுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். நீங்கள் சோஷியலிசமில் நீங்கள் முதலாளித்துவம் ஏற்றுக்கிறோம், ஆனால் வரி அவன் கரெக்டாக கட்டுன்னு சொல்கிறோம். உனக்கு கம்மி வர மிடில் கிளாஸுக்கு ஜாஸ்தி வரிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கல. அதை தான் மம்தானி சொல்கிறாரு.
அதனால தான் அவர் நேருவை பேசுகிறாரு, அதனால தான் அவர் மார்க்ஸை பேசலை. அது எனக்கு புரியுது. அதனால கொண்டாட வேண்டியவன் காங்கிரஸ்காரன், கொண்டாட வேண்டியவன் கம்யூனிஸ்ட் கிடையாது. ஓகே ஓகே புரியுது. ஓகே, கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்குமான சித்தாந்த சண்டைங்கிற மாதிரி விஷயமா போகுது. வேறுபாடு சொல்லணும். வேறுபாடு புரியுது புரியுது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக தான் சொன்னீங்க. உங்களுக்கே புரிய வைக்கணும் தான் என்ன எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ மம்தானி அமெரிக்க அதிபராக வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது வாய்ப்பு இருக்கு? அதெல்லாம் வந்து நேரத்தின். இல்லை, அவர் அமெரிக்க சிட்டிசனா? முதல்ல அவர் அமெரிக்கன் சிட்டிசன் தான். அந்த அந்த ஆனால் அவர் அமெரிக்காவில் பிறக்கலை. ஆக முடியும் அமெரிக்காவில் எனக்கு அதுக்கு தெரியல. நான் படித்த வரைக்கும் அமெரிக்காவில் அவர் பிறக்கலை. அமெரிக்காவில் பிறந்திருந்தாருன்னா, ஏன்னா அதுக்கு மட்டும் என்ன கிளாரி, நீங்கள் எந்த போஸ்ட் வேணால் வச்சுக்கலாம், ஆனால் அதிபர் போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அமெரிக்காவில் பிறந்திருக்கணும். அவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தாருன்னா பின்காலத்தில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவில் அவர் பிறக்கலைன்னா கான்ஸ்டியூஷனே அவருக்கு வாய்ப்பு கிடையாது. அதுதான் கான்செப்ட். மற்றபடி மக்கள் ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க. டெஃபினட்டாக ஏற்றுப்பாங்க. முஸ்லீம் ஃபோபியாலாம் இப்போ இல்லை. அப்போ பராக் ஹுசைன் ஒபாமா. ஆனால் அவர் தன்னை முஸ்லீமாக காமிச்சிக்கல. அவரை கேட்டபோது அவர் ஃபுல்லாக பராக் ஹுசைன் ஒபாமா தான் சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 4 வாட்டி நமாஸ் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா படிக்கல. இல்லை, பின்லேடனை காலி பண்ணது அவர் தானே. பின்லேடனை காலி பண்ண. அதனால் பின்லேடன் வந்து ஒரு குளோபல் டெரரிஸ்ட். இப்போ நம்ம ஒரு நாயை வளர்க்குறோம், அந்த நாய் வெறியாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சுட்டு தான் கொல்லணும். அது அமெரிக்கா கான்செப்ட், என் கான்செப்ட் கிடையாது. இப்போ மம்தானி, ட்ரம்ப் இந்த அரசியலை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. வழமை போல் உலக அரசியல், சர்வதேச பகுப்பாய்வு, அதற்கும் பொருளாதாரத்துக்கும் உள்ள தொடர்பு, இது எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத உங்களுடைய பாணியில் மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சிங்க. நன்றி, வணக்கம்.